ஹாய் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ தான். மேலே தர்மாக்கோல்ல 2 பேர் எழுதியிருக்கா, அது நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். பெயிண்ட் பண்ணுறது அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதில் தான் ட்விஸ்ட்டே இருக்குது. இது என்னோடய ஹஸ்பண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ பெயிண்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லப்போ, நீ பெயிண்ட் பண்ணாத, நானே பண்ணுவேன் ஃப்ரீயாக இருக்க டைம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க வீட்டில் இல்லை, ஒர்க் போயிட்டாங்க. நான் எனக்கு போர் அடிக்குதா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நம்ம பெயிண்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஆனால் அவங்க பெயிண்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு ஸ்ட்ரிக்டாக சொன்னாங்க. நான் தெரியாமல் பண்ண போகிறேன். ஸோ அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றது தெரியல. நெல் இருக்கவே மட்டும் நெல்லு பயப்படுறவன் பம்புறலாம் பறந்து ஓடிரு. மேலேருந்து பாக்ஸ் இறக்கிட்டேன். உள்ளே பாருங்கள், இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கெலாம் நிறையா வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்கெட்செல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது. அன்றைக்கி நான் க்ளீன் பண்ணும்போதே பார்த்து வச்சுட்டேன். அதனால் எனக்கு பண்ணணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். எப்படி இருக்கோ, என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல, பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு பிங்க் கலர் எடுத்திருக்கேன். பட்ரோஸ் கலர் நல்லா எடுத்திருக்கேன். இதை அந்த ரவுண்ட் ஃபுல்லாக கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் பெயிண்ட் பண்ணதே கிடையாது. ரியலாகவே ஸ்கூலில் ஸ்கெட்சு, க்ரையான்ஸு, பென்சில் இதில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாங்கி கலர் பண்ணுவாங்க. பட் எனக்கு இதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. அதனால நான் பண்ணதே கிடையாது. அதனால் ஃபஸ்ட் டைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். அந்த ஸ்கெட்ச் பெயிண்ட் பண்ணுற ப்ரஷ் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. ஸோ அதை தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டேன். அது நம்ம எடுத்து அந்த ரவுண்டுக்கு மட்டும் அப்படியே பார்டரில் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தாங்க, நீ கலர் பண்ணினேன்னா எல்லாத்துக்கிட்டேயுமே நான் தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி நீ சொல்லுவ, அதனால் நீ பண்ணாதான்னு சொல்லியிருந்தாங்க. பரவாயில்ல, என்ன 2 திட்டு தானே, வாங்கிக்கலாம். சரின்னு சொல்லிட்டு அந்த பார்டருக்கு மட்டும் கலர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கலர் பண்ணேன். ஃபஸ்ட்டு எனக்கு பண்ணும்போது தெரியல, இது கொஞ்சம் தண்ணி தொட்டு இந்த மாதிரி பண்ணுறதா என்னன்னு தெரியல, திக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தண்ணியில் கொஞ்சம் நினச்சி நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். கலர் காம்பினேஷன் பண்ணுறது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது எல்லா கலருக்கும் நம்ம பிளாக் கொடுக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. மற்றபடி எப்படி கொடுக்குறதுன்றது தெரில. இப்போ அவங்க ஒன்று நினச்சி வச்சுருப்பாங்க, இப்படி கலர் பண்ணலான்ட்டு. பட் நான் எடுத்து இந்த அம்மாவுக்கு தெரியாமல் பிள்ளைங்கள்லாம் பண்ணுற மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். இது இப்போ ஃபுல்லாக இது ஃபுல்லாக கொடுத்துட்டேன் நான். ஸோ பார்க்குறதுக்கே நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்து மேலே நம்ம கொடுத்து பார்க்கலாம். அப்புறம் அந்த உள்ளே அந்த பாதி கட் பண்ண மாதிரி இருக்குல்ல, அதுக்கு நான் பிளாக் கலர் கொடுக்குறேன். எதனால பிளாக் கலர் கொடுக்குறேன்னா, பிங்க்குக்கு பிளாக் எல்லாத்துக்கும் நான் தான் சொன்னேன்ல, பிளாக் எல்லாத்துக்குமே நல்லா செட் ஆகும். அந்த ஒரு ஐடியாவில் நான் பிளாக் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது நமக்கு. பட் அங்கேருந்து என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்றது தெரியல. இப்போ இடையில நான் பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாப்பா எந்திரிச்சிட்டா. 12 மணிக்கு தூங்க வச்சேன், 12:30க்கு எந்திரிச்சிட்டா. இடையில சாப்பாடு வேலை எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 4:30 போல் அவளை தூங்க வச்சுட்டு மறுபடியும் இந்த பாதி அளவுக்கு பண்ணிட்டேன். இந்த பார்டருக்கெலாம் என்ன கலர் கொடுக்குறதுன்னு தெரில. சரி, இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணிடலான்ட்டு நான் ஸ்கை ப்ளூ கலர் இருக்கான்னு பார்த்தேன். ஸோ ஸ்கை ப்ளூ கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஸ்கை ப்ளூ கலர் இல்லை, ஆரஞ்சு கலர் இருந்துச்சு. அதுவும் கெட்டியாயிட்டு, அதனால் அதுவும் கொடுக்க முடியல. சரி, நம்ம இந்த கலர் கொடுப்போன்ட்டு நான் இன்கு ப்ளூ கலர் கொடுத்தேன். ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது அந்த சுற்றி நான் பெயிண்ட் பண்ணது மட்டும் வேஸ்டான மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ எனக்கு என்னமோ அது பிடிக்காத மாதிரி இருக்குது. ஆனால் நடுவில் எல்லாம் நல்லா இருக்குது. ஸோ நமக்கு நம்மளோட இது என்னன்னு தெரில, அங்கேருந்து வரணும்ல. இப்போ சாய்னாங்கிறதுக்கு நான் கலர் பண்ணலை. ஏன் அப்படின்னா, கொஞ்சம் மனசில் பயம் இருக்க தான் செய்யுது. அதை மட்டும் அவங்க பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நான் பண்ணலை. இதை மட்டும் நான் பண்ணிட்டேன். பாப்பாவை வச்சுட்டு இவ்வளோ பண்ணதே எனக்கு பெரிய விஷயம். இப்போ கரெக்டாக மணி 5:30 மணி ஆகுது. மழை வந்துட்டுருக்கு, பயங்கரமாக மழை வந்துட்டுருக்கு. பாப்பா கரண்ட் வேறு போயிட்டனால பாப்பாவும் எந்திரிச்சிட்டான். 10 நிமிஷம், அரை மணி நேரம் இப்படி தான் தூங்குவியா?
என்ன என்னடி வர நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சிருச்சு மேடம்க்கு வீடியோ எடுத்தாலே பிடிக்காது. பேண்ட் அடிச்சு விட்டுருச்சுமா. கஷ்டப்பட்டு ஒரு நாள் ஃபுல்லா செதுக்கிருக்குமா அத. உங்க அம்மா டைம் இல்ல. அது சிரிக்கிறத பாருங்க. நான் கரெக்டா நீங்க வந்த உடனேயுமே வீடியோ எடுக்கணும்னு நினைச்சேன். அப்படி நீங்க வந்தோடனே பேசிக்கிட்டே இருக்கவுமே மறந்துட்டேன். ச்சே. அழுகுது. சரி, ஏன் இதுக்கு தான் அடிச்சிருக்கேன். பாப்பா இதுக்கு அப்படியே இருக்கு பாருங்க. அது வேணா நீங்க பாப்பா இதுக்கு வேணா நீங்க அடிச்சுக்கோங்க. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. அது சைடு அடிச்சுக்க கூடாது. இல்ல அவன் கடைசி வரைக்கும் பேசிட்டே தான் இருப்பான்.